ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன் பாஸ்ட் 4 to 5 months வந்து சரியாகவே எதுவும் வீடியோ போடவும் முடியல. நிறைய ஸ்டடீஸு அடுத்தது படிக்கணும், அதனால் சரியாகவும் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம வாங்க வீடியோவில் போகலாம். என்ன சீரியஸ் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 சீசன் 5 கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமாக இந்த சீரியஸ் ஓடிட்டுருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இன்னியோட இது எல்லாமே முடியுதுன்னு கேட்டோடனே ஃபஸ்ட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே இது கூட சேர்ந்து வளர்ந்துருக்கோம். அது ஒரு மெயின் ரீசன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9-10 வருஷத்தில் ஸ்டார்டிங்காக நீங்கள் என்ன சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு நிறைய இப்போ புதுசாக பிறந்த பசங்கிட்டலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்க அந்த இம்பேக்ட் அவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய சின்ன பசங்க, அவங்க ஏஜ் பசங்க எல்லாருமே அதே டீனேஜ், அந்த குட்டி பசங்கள்லேருந்து டீனேஜ் ஆகுறது, அந்த ஃபுல்லாக எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அந்த கனெக்ட் இருக்கும். யங் பீப்புள், இங்கே மக்களுக்கு எல்லாருக்கும். ஸோ அதனால தான் இந்த சீரியஸ் வந்து அவ்வளோ ஒரு பெரிய இடத்துல நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து திடீர்னு இப்படி முடியுது அப்படின்னு கேட்டோடனே ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்தது. ஸோ முடிஞ்சிருச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ போட போகிறோம். ஸோ இது வந்து சீசன் 1 என்ன நடக்கும்னா, வில்லியம் அந்த அவனுக்கு வந்து அந்த டெமோகார்கன் வந்து அந்த மைண்ட் ஃப்ளேர் பவர் கொடுத்தா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த டிஸ்டர்பிங் எவென்ட்ஸ் எல்லாமே நடக்கும். அதனால் அவனால் சரியாக அந்த அவன் கழுத்தில் அவனை அந்த வரும் மைண்ட் ஃப்ளேர் வந்து அவனை மனிப்புலேட் பண்ணும். அதை பார்த்து ரொம்ப பயப்படுவான். அது இந்த சீசன் எப்படி அந்த அதை தொடர்ந்து தாண்டி வரான், அதுலேருந்து க்யூர் ஆகிறானா இல்லையா, அப்படி தான் சீசன் 1 முடியும். சீசன் 2 அதே கண்டினியூ ஆகும். சீசன் 3 வந்து மாலில் நடக்கிறது, அந்த மாலில் டெமோகார்கனை ஃபைட் பண்ணுறது. அப்புறம் சீசன் 3ல் நம்ம ஸ்டீவ் சூப்பராக ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்டீவ் ஹேரிங்டன், அப்புறம் பில்லி வருவான். அப்புறம் சீசன் 4ல் தான் வெக்னான்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய வில்லன். அவன் தான் அந்த மொத்த அப்சைட் டவுனையும் அந்த ஒரு கையில் வச்சுருக்கான், ஒரு மைண்ட். அவன் தான் மாஸ்டர் பிளான் வச்சு இந்த மொத்த ஹாக்கின்ஸையும் அழிக்கிறதுக்கு வந்திருக்கான். சீசன் 5 இதில் எப்படி வெக்னாவை தடுக்கிறாங்களா இல்லையா, ஹாக்கின்ஸை காப்பாற்றுறாங்களா இல்லையா, அதுதான் இந்த மொத்த சீரியஸான மொத்த கதையும். ஸோ இந்த சீசன் 5 வந்து 2 பார்ட்டாக பிரித்தாங்க, வால்யூம் 1 வால்யூம் 2ன்ட்டு. அது வந்து வால்யூம் 1 வந்து நவம்பரில் ரிலீஸ் ஆச்சு. வால்யூம் 2 வந்து இப்போ டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜான்வரி 1 ஃபினாலி எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபினாலி எபிசோட் எவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 2 மணி நேரமாக ஒரு எபிசோட் இருக்குதுன்னு அத்தனையும் ஒரு படமே பார்த்துடலாம். இது மேபி ஒரு படமாக கூட விட்டுருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஒரு சின்ன இடத்துல 2 மணி நேரம் எபிசோட விடாமல் ஒரு மாதிரி ஃபினாலே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபீச்சர் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சீசனில் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, அப்புறம் வில் தான். அப்படியே அவனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ வில்லாடா இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு தோண வச்சாங்க. ஏன்னா அவனுக்கு கொடுத்த அந்த ரெடம்ஷன் ஆர்க் சீன்ஸு, அவனோட எலவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் ஆர்க் எப்படி அவனுக்கு உருவாச்சுன்ட்டு. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 வரைக்கும் இவன் ஏன்டா இருக்கான், இவனுக்கு வந்து இந்த வெறும் இன்ஃபெக்ஷன் அந்த பவர் மட்டும் கிடச்சிருக்கு. அந்த இவனுக்கு ஆவனா அந்த கழுத்தை சொல்லுறான், இந்த மாதிரி பண்ணுறான், யாரா அவன் வேஸ்ட், இவனால எதுக்கிட்ட இன்னும் உயிரோட வச்சுன்னு பார்த்தா சீசன் 5ல் இப்படி ஒரு கம்பேக், இப்படி ஒரு பவர் இருக்கும் அவனுக்கு. வெக்னாவே அழிக்கிற அளவுக்கு பவர் இருக்குது. வெக்னாவோட பவரே வெக்னா மாதிரி யூஸ் பண்ணுறான். அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி. அந்த மாதிரி அவனுக்கு வில்லுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரெடம்ஷன் எலவேஷன் சீன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ வில்லு தான் எனக்கு வந்து இந்த ஃபினாலே சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபினாலேயும் ஒரு செம்ம சீன் வரும், வெக்னாவை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸ்பாய்லர்ஸ் கொஞ்சம் வரும். ஸோ அது மாற்றவங்க பார்க்காதவங்க. அப்புறம் 11 வந்து இந்த எப்பயும் போல் பவர் வச்சு ஹாக்கின்ஸை காப்பாற்றுறாங்களா இல்லையா. அப்புறம் இந்த சீசனில் ஸ்டீவ், டஸ்டின், நான்சி, ஜானத்தன், நிறைய பேர்
லூகாஸ், மேக்ஸ், இவங்க எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நிறைய இடத்துல வந்து சில கொஞ்சம் ரொம்ப ட்ராக் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, லேகியான சீன்ஸ். அதாவது என்னடா எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதை குறைச்சி இன்னும் கிளீஷேவாக இன்னும் பர்ஃபெக்டாக விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுது. அப்புறம் ஃபினாலே எபிசோடில் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி எலவேஷனாகவே இருந்தது. அந்த ஃபினாலேல இப்படி நடக்கும்னு நாங்கள் யோசிச்சு பார்க்கோம். இப்போ ஒரு அவெஞ்சர்ஸ் படம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபினாலே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டேஞ்சர் திங்ஸ்லையா இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் நினச்சி பார்க்குற மாதிரி வந்தது. ஸோ ஃபினாலேல ஃபுல்லாகவே வெக்னாவை அழிக்கிறாங்களா இல்லையா, வெக்னாவை வந்து கொன்னோடனே அந்த ஒரு சீன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஒரு மாதிரி எல்லாமே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது ஃபினாலேல. இப்போ முன்னாடி நீங்கள் சீசன் 4 சீசன் 3லாம் பார்த்தீங்கன்னா எப்படி முடிச்சிருக்குன்னா, அடுத்து என்ன நடக்கும்போது பெரிய லெட் டவுனாக போட்டு போய் பெரிய இதுவாக கூப்பிட்டு போய் ஒரேடியாக முடிச்சிருப்பாங்கள்ல, அதுதான். ஸோ அந்த மாதிரி இது முடிக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு ஃபினாலேல பர்ஃபெக்டாக வெக்னாவை கொண்டுட்டு அப்சைட் டவுன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் 1 hour எபிசோடு அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ஹோல்சமாக முடிச்சிருப்பாங்க. அதாவது லூக்கஸுக்கு அவங்க மேக்ஸோட அந்த லவ் ஸ்டோரி சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு டஸ்டின் வந்து கிராஜுவேட் ஆகி, எல்லாருமே ஹாக்கின்ஸில் இருக்கவங்க எல்லாருமே கிராஜுவேட் ஆகி அந்த சீன் டஸ்டின் கொடுக்குற ஸ்பீச் அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்டீவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கும். நான்சி ஜான்சனும் ஒரு ஃபேமிலியாக மாதிரி இருப்பாங்க. அப்புறம் வில் வந்து கிராஜுவேட் ஆகிருப்பான். அந்த கடைசி ஹோல்சமான சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ராபினுக்கு வந்து இன்னும் அந்த எஃப்எம்ல அந்த ஒர்க் பண்ணி கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. மைண்ட் ஃப்ளேயர் இன்னும் அந்த அப்சைட் டவுன் ஃபுல்லாக அழிஞ்சுதா இல்லையான்னு ஒரு மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரியே முடிச்சுட்டாங்க. 11 வந்து கரெக்டாக அந்த அப்சைட் டவுன் அந்த போர்ட்டல் இருக்கும்ல, அந்த போர்ட்டலில் நின்று சாவுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. 11 வந்து போகிற மாதிரி. 11 அவள் தானா முடிஞ்சுச்சா பார்த்தா திடீர்னு மைக் சொல்கிறான் 11 சாவலை, அவள் வந்து அந்த காலி வச்சு பவர் கிரியேட் பண்ணி நம்மளை வெறும் ஏமாத்துறா. ஏன்னா அந்த டாக்டர் 11 பார்த்துட்டா திருப்பியும் 11 அடைச்சி அவளோட பிளட் எடுத்து திருப்பியும் அந்த பசங்களுக்கெல்லாம் ரத்தம் கொடுத்து திருப்பி 11 மாதிரி இன்னும் ஆளை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 11 வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு மைக் சொல்கிறான். ஆனால் இது வெறும் தியரி தான், மைக்கோட தியரியாக தான் இருக்கலாம். மேபி இதுக்கு ட்ரூவாக இருக்கலாம், இல்லைனா இருக்கலாம். ஆனால் அடுத்த சீசனுக்கு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது சீசன் வந்து எப்போ வரும்னு தெரில. பட் அடுத்த சீசன் கண்டிப்பாக இன்னும் சூப்பராக இருக்கும்னு கண்டிப்பாக யோசிக்கிறேன். இந்த சீசன் அவ்வளோதான் அப்படின்னு தோணனே ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோதானா ஒரு மாதிரி ஃபினாலே மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக சொல்லணும்னா கடைசி அந்த ஹோல்சம் சீன்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினாலே மாதிரியே இருக்காது. இதுதான் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் ஈஸியாகவே தெரியுது, ஏன்னு தெரில. அப்புறம் நிறைய சின்ன பசங்களாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹாலி, டெரிக் தலைவன் வேற லெவலுங்க. அவன் பேசுகிற பேச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் டெரிக்கு, அப்புறம் நிறைய சில் கேஸ்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. டஃபர் பிரதர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி லைன் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக கொண்டு போயிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மேபி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோ சந்திக்கிறேன். உங்கள்லேருந்து விரைப்படுறது உங்கள் ஜோஸ். பாய் கைஸ், சப்ஸ்கிரைப், லைக்.